ஹாய். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய மந்த் எண்ட் வந்து க்ராசரி ஷாப்பிங் லிஸ்ட் வந்து எழுதிட்டுருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட் வந்துச்சுன்னா ரொம்ப டைட்டாக ஆகும். நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக எப்படி நம்ம க்ராசரி வாங்குறது, இது வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு போராட்டம் தான். ஸோ அதனால் க்ராசரி லிஸ்ட் வந்து எழுதி வச்சுட்டு தான் நம்ம எப்போவுமே வந்து வாங்குவோம். ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக் நீடு இந்த மாதிரி அரிசி, பருப்பு, எண்ணெய், சுகரு, ஆட்டா இதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஸ்மார்ட் பஜார் வந்து போயிருந்தேன். வெளியே நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க, இந்த சர்க்கரை ஃப்ரீ அந்த ஆஃபர்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு வாட்டி போயிருந்தேன். அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடுச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கி நான் நிறைய ஸ்நாக்ஸும் சாப்பிட்றேன். ஏன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கூட இருந்து ஷாப்பிங் வர போகிறீங்க. ஸோ அங்கே என்னென்ன ரேட் போகுது, என்னென்ன ஆஃபர் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போவோம் ஷாப்பிங்க்கு. நீ வரியா? ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம 9 rupees வந்து சுகர் அண்ட் டயப்பர்ஸ் இருக்குது. டயப்பர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் தெரியும், வாங்கி வாங்கி காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரீமியம் டயப்பர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 74 rupees. 9 rupeesன்றது வந்து சூப்பரான விஷயம் தான். எப்படினாலும் நம்ம வாங்கினா அது கண்டிப்பாக ஒன்று வாங்குவோம். இங்கே போடுற 49. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு, அரிசி இந்த மாதிரி எல்லாமே வந்து லூஸில் கிடைக்கும். ஈவன் நான் ராகி பார்த்தீங்கன்னா வெண்பாக்கு மட்டும்தான் வாங்குறது. ஸோ அப்படி இப்போ வந்துட்டு எனக்கு பருப்பு வேணும் அப்படின்னா திடீர்னு வெண்பாக்கு மட்டும் வாங்குறோன்னா நான் வந்து கம்மியாக எடுத்துப்பேன். இன்கேஸ் நிறைய வேணும்னா கூட நம்ம நல்லா எடுத்துக்கலாம். குவாலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரைஸும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப கம்மி தான். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லும், அவளுக்கு வந்து ரைஸ் வேணுமா வெண்பாக்கு. ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் போகுது, அதை நான் சொல்கிறேன் அப்புறமா. பொன்னி அரிசி வாங்குவோமா? இதுவா? ஓகே. நான் வந்து ஷாப்பிங்கில் எப்போவுமே ஆல்மோஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸில் கடைசியாக வாங்குறது பார்த்திங்கன்னா ஆயில். அதாவது ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து அரிசி, பருப்பு, அப்புறம் சுகரு, ஆயில் தேவைப்படும் இல்லை. ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா எங்கள் ரேட் பாருங்கள் 142 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 1 லிட்டர் வாங்கினா தான் இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் 1 பேக்கெட் வாங்குவேன். ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் சில டைம் ஏதாவது நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்கிறேன், ஸ்வீட் செய்கிறேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கெட் வாங்கிப்பேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஃபுல் பைசா வந்து நம்மளுக்கு வந்து அது பெனிஃபிஷியலாக இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான். வெண்பாக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆப்பிள்ஸ்லாம் வந்து பிடிக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து எப்போவுமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அது வரும்போது நாங்கள் நிறைய வாங்குவோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டுக்கு வந்து சூப்பரான ஆஃபர் போதான். என்னடா, நான் அப்புறமா பில்லு போட்டு எடுத்து தரேன். ஸோ ஜாக் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா kg 25 தராங்க. ரைஸும் பார்த்திங்கன்னா இங்கே லூஸ்லேயே கிடைக்கும். இப்போ வேறு நிறைய ஆஃபர் வேறு இங்கே போயிட்டுருக்கு. ஸோ மந்த் ஆன் மந்த் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி லூஸில் அரிசியும் இந்த மாதிரி பிரியாணி அரிசியும் எடுத்து போயிடுவேன். ஸோ இதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரைஸும் சரி, குவாலிட்டியும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கனால ரைஸ் எப்போவுமே இங்கே தான். ஸோ ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வாங்கும்போது பார்த்திங்கன்னா 5 kg தான் வாங்கிப்பேன். ஏன்னா வெண்பா பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாப்பிடுவா, பூரி சாப்பிடுவா. ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை, ஒரு மாதம் ஃபுல்லாக கூட பூரி சாப்பிடுவா. அண்ட் நீங்கள் ரேட் பார்த்திங்கன்னா 195 தான் உங்களுக்கு இந்த 5 kg பேக்கெட்டு. ஸோ நீங்கள் 1 கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபா அது போல் தான் வந்து வரும். ஸோ வந்துட்டு வீட்டில் வந்து ஆட்டா வாங்கணும், அடிக்கடிக்கு வந்து கடைக்கு போகணுன்ற டென்ஷனே இருக்காது. ஏன்னா ஸ்மால் பேக்கெட் வாங்கினா ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். ஐ மீன் இதை விட 40 rupeesக்கு கிடைக்குதுல, அதை விட. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அடிக்கடி கடைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். இனிமேல் வந்து கடைக்கே போவானா. ஸோ அதனால தான் 5 kg. ஓகே. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா இங்கே எதை எடுத்தாலும் 90% அந்த 80% ஆஃபர் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் லைக் ஏர் வாஷு, ஷவர் ஜெல்லு, ஃபேஸ் வாஷு, டூத் பேஸ்ட்டு, ஈவன் சீப்லேருந்து எல்லாமே ஆஃபர் இருக்குது. ஸோ நம்மளாம் ஃபேஸ் வாஷ் நிறைய தேவைப்படும், அதனால் இது ஷவர் ஜெல்லாம் வாங்கிக்கலாம். பாடி லோஷன் கூட இருக்குது. ஓகே. ஸோ கோகனட் வாட்டர் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பை 1 get 1 ஆஃபர் இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய மசாலா இந்த மாதிரிலாம் ஆஃபர் இருக்கும். ஸோ எப்பப்போலாம் அது ஆஃபர் இருக்கோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதை நான் நிறைய எடுத்துப்பேன். ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே எப்போவுமே பை 1 get 1 ஆஃபரில் இருக்கும். நான் பாதி நாள் குண்டாகிறதுக்கு காரணமே இவங்க தானா பார்த்துக்கோங்க. ஸோ ஜிஆர்பி உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம். ரசகுல்லா, குலாப் ஜாமுன், பால்கோவா, எல்லா ஸ்வீட்டு, லட்டு எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ எல்லா பிஸ்கெட்டுக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்கெட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பை 1 get 1 ஆஃபர் இருக்குது. நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன வேணால் எடுக்கலாம். பை 1 get 1. ஓகே. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிப்ஸு, ஜூஸ் அண்ட் ஈவன் போகா, அதாவது இந்த அவுல் கூட பார்த்திங்கன்னா பை 1 get 1 இருக்குது. எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், சில டைம் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பேக்கெட் தேவைப்படாதுன்னு. அப்போ ஒன்று வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் பாதி ரேட், அதாவது 36 rupeesக்கு வந்துடும். அதுவும் வேணுமா? ஆல்ரெடி வாங்கியாச்சு தந்தோம். போகலாம். தள்ளி 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 தள்ளி
ஒரு ஆஃபர் சொன்னேன்ல, ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்குது. இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரைஸோட ப்ரைஸும் நீங்கள் பார்க்கலாம், அஃபோர்டபுளாக இருக்கும். வாட்டரா 26 kg ராஜபோகம் பொன்னி ரைஸ் வந்து இந்த பிராண்டில் வாங்கினோம்னா நம்மளுக்கு அந்த சாரீ வந்து ஃப்ரீ. ஸோ என்ன கலர் வேணாலும் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மேலேயும் சில ஷாப்பிங் பண்ணணும். ஸோ நான் பண்ணிவிட்டு வந்துட்டு கடைசி உங்களை பார்க்குறேன். இங்கே பாருங்க, அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை சர்க்கரை எல்லாமே ஆயிடுச்சு. எல்லாமே பட்ஜெட்குள்ளேயே ஆயிடுச்சு. ஸோ பிளானோட வாங்க, பிளானோடயே திரும்பி போங்க. டென்ஷன் இல்லை, கன்ஃபியூஷன். உங்கள் மந்த் அண்ட் கிராசரி ஷாப்பிங் ரொம்ப டைட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு வாட்டி ஸ்மார்ட் பஸார் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ முழு பைசா வசூலால் தான் ஷாப்பிங் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ரைட்டா?